கண்ணு வைக்காத பாப்போ. நானே கஷ்டப்பட்டு அண்ணன் இப்போ தான் சாக்லேட் வாங்கி வச்சுருக்கேன். ஏதோ ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் சாக்லேட் கிடச்சிருக்கு. டிசென்ட்ரி வரும்னு பயமுறுத்துறியாடா பாப்போ. அதுவும் ஆஃபரில் போட்டாங்கன்னு மேடம் வாங்கி விட்டாங்க. நான் வாங்குறது வாய்ப்பே கிடையாது. எப்படி பார்த்தாலும் நான் செலவெல்லாம் என் கையில் காசுன்னு இருந்துச்சு அப்படின்னா வீட்டுக்கு எடுத்து வைக்க பார்ப்பேன். ரொம்ப அதிகமாக காசு வந்துச்சு, ஒரு 50 ரூபாய்க்கு மேலே வந்துச்சு அப்படின்னா அதை எடுத்து நான் வீட்டுக்கு நான் வச்சுருவேன். 5-10ன்னு ஏதாவது வந்தால் அந்த சிக்கன் எடுக்கிறது, அரிசி வாங்குறது, காய்கறி வாங்குறதுன்னு அதுமாரி இதை வாங்கிக்குவேன். அதுக்கும் இங்கே சான்சஸ் இருக்குது. இங்கே பாயிண்ட்ஸ் வந்து ஜாமான் வாங்க பாயிண்ட்ஸ் கிரெடிட் ஆகும். அதை வச்சு திங்ஸ் வாங்குவேன். அது வேறு மாதிரி போயிடும். மேகி வாங்கி சாப்பிட்றது, என்ன வேணும்னா ஆஃபரில் பார்த்து வாங்குறது, சம்டைம்ஸ் ஏதாவது சிக்கன் இருக்க போனால் ஆஃபர் பத்தலை சேஞ்ச் இருக்கும்ல அதில் வாங்கிடுறது. அந்த மாதிரி நானும் மதுரைக்காரன் தான்ண்ணா. நீ மதுரைக்காரன்டா, நான் தஞ்சாவூர்காரன்டா. நான் நெல் விளையிற பூமியில் வளர்ந்தவன்டா. என்ன பாப்போம் தெரியாது அண்ணன் தஞ்சாவூருங்கிறது தெரியாதா? தஞ்சாவூர் பெரிய கோயில் கேள்விப்பட்டிருப்பேன் கண்டிப்பாக. தஞ்சாவூர்னா பெரிய கோயில் தான் அதிகமாக ரொம்ப தெரிஞ்சது. பிக் டெம்பிள், சிவன் பிக் டெம்பிள் அப்படிங்கும்போது அதுதான் பெருசாக தெரியும். அதுதான் தஞ்சாவூர். தஞ்சாவூர் சிட்டி தான். நான் இப்போ வீடும் வந்து தஞ்சாவூர் பெரிய கோயிலேருந்து பின்னாடி இருக்க ஏரியாவில் தான் இருக்குது. பெரிய கோயிலேருந்து கரெக்டாக 1.5 கிலோமீட்டர் தான் என் வீடு. நாங்கள் எங்களோட பூர்வக்குடி வீடு வந்து ரயிலடி பக்கத்தில், ஜங்ஷன் பக்கத்துலேயே இருக்குது. ஜங்ஷனில் இறங்கி வெளில வந்தால் ஆவின் பால் ஒட்டி ஒரு தெரு மாதிரி உள்ளுக்குள்ள போகணும். சைக்கிள் ஸ்டாண்ட் இருக்கும். இப்போ ஒயின் ஷாப்பும் அப்பப்போ வைக்கிறாங்க, அப்பப்போ எடுக்கிறாங்க. அது ஒரு பெரிய நிமிஷம். அதை தாண்டி உள்ளுக்குள்ளே வந்தால் ஒரு சைக்கிள் ஸ்டாண்டு வரும். அதை தாண்டினோன்னே ஃபஸ்ட்டு இடமே எங்கள் இடம் தான். எங்களோட பூர்வீகம் எங்கள் அப்பாவோட அப்பா. அவங்க மூலிமா சின்ன வயசில் நாங்கள் வளர்ந்தது கொண்டது எல்லாமே அந்த இடம். இப்போ வந்து நான் வீடு வாங்கிட்டேன். இப்போ ரொம்ப வருஷம் ஆச்சு அந்த இடத்த விட்டு வெளில வந்து. இப்போ வந்து எங்கள் அப்பாவோட அம்மா அங்கே இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஏஜ் ரொம்ப ஆகிடுச்சு. இப்போ யாரும் அங்கே இருக்கிறதில்ல. இப்போ சைக்கிள் ஸ்டாண்டை வச்சுருக்காங்க அந்த இடத்துல. சின்னதாக ஒரு சைக்கிள் ஸ்டாண்டை வச்சு எங்கள் கடைசி சித்தப்பா, எங்கள் அப்பாவோட கடைசி தம்பி வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வருமானம் பார்த்துட்ருக்காங்க. நாங்கள் எல்லோரும் வெளியே வந்தாச்சு. அண்ணன் வந்து இடம் வீடு வாங்கிட்டு வெளியில் தனியாக இருக்கேன் நான். அண்ணி தான் காரணம். முழுக்க காரணம் அது அண்ணி தான். ஏன்னா நான் சம்பாதிச்சாலும் அதை மிச்சம் பண்ணி எல்லாத்தையுமே சேவ் பண்ணி பண்ணுறது, அதுக்கு தேவையான பணத்தை உருவாக்குறது, கடனை வாங்குறது, லோனை வாங்குறது எல்லாமே அண்ணி தான் பண்ணும். தம்பி மதுரைக்காரர். தம்பி பாசக்கார பயவுள்ள பிள்ளைங்க ராஜா. கண்ணு வச்சிருக்க கால் வைக்கிறீங்களா? வைங்க. நான் பவன் அக்கா. அப்படின்னா நான் சொல்ல வர சிரிச்சுக்கிட்டு 32 பல்ல வெளில தருது. தஞ்சாவூர் ரயில்வே வந்துட்டாலே எங்கள் ஃபேமிலி மொத்தமாக அங்கே தான் இருக்கும். ரயில்வேல தான் அப்பா ஆட்டோ ஓட்டுறாங்க. என்ன தம்பி சொல்லியிருக்கீங்க? புரியலையே. செல்லக்குட்டி பவர் என்ன சொல்லியிருக்கீங்க? அப்பா ஃபோன் சார்ஜ் போடுறேன். ரிமூவ் பண்ணிட்டியா? டேய் என்ன சொன்னேன்னு கேட்டால் ரிமூவ் பண்ணிட்டேன்னு தம்பிரிண்டை காமிக்கிற.